பந்தனங்களை வென்ற ஆத்மா சொல்லி சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, நம்மளுக்குள்ள தைரியம் ஏற்படும். எந்தவித பந்தனங்கள் இருந்தாலும் அது நீங்கும். அதாவது ஸ்தூல உலகத்துல தான் பந்தனங்கள் இருக்கும் அப்படிங்கிறது இல்ல. தன்னை தானே சில ஒரு வீக்னஸ் அதுல கட்டி போட்டு தன்னை தானே பந்தனங்களுக்கு ஆளாக்கிக்குவோம். அந்த மாதிரி இருக்கிறவங்கள அது ரொம்ப கஷ்டம். அது நமக்கே தெரியாது. ஆனா நம்ம இத சொல்லும் பொழுது, இத நினைச்சு யோகா பண்ணும் பொழுது தான் நமக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு வீக்னஸால நானே என்ன கட்டி போட்டுருக்கேனா? இந்த ஒரு பந்தனத்துல நானே போய் விழுந்திருக்கேனா? அப்படிங்கிறது அப்பதான் தெரிய வரும். சரிங்களா? அதனால நான் பந்தனங்களை வென்ற ஆத்மா. சில ஆத்மாக்கள் எப்படி இருப்பாங்க? நல்ல ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு அவங்களே தெரியாம அவங்க ஒரு டாமினேட் பண்ணுவாங்க. சீனியர் அப்படிங்கிறதுனால. அவங்களே டாமினேட் பண்ணிக்க ஆரம்பிச்சுருவாங்க. சில நேரம் நல்ல சேவை பண்ணுவாங்க, நல்ல யோகா எல்லாமே பண்ணுவாங்க. ஆனாலும் ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவா ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய வருஷம் பாபா குழந்தையாவே இருந்தாலும், அவங்களுக்கு வீக்னஸ் இருக்கதான் செய்யும். இந்த மாதிரி பந்தனங்கள் கூட சரியாகும். அப்பதான் தெரிய வரும் நம்ம இந்த தப்பு பண்றோம் அப்படின்னு. ஆனாலும் அவங்களுக்கு தெரியவே தெரியாத மாதிரி இருப்பாங்க. ஏன்னா பிரச்சனைகள் கம்மியா வந்துட்டே இருக்கு. ஈஸியா ஒரு வழி கிடைச்சிருச்சு. அப்படிங்கிறப்போ அவங்க ஒரு போராட்ட உணர்வு அப்படி எப்படி சொல்றது? இத எதிர்த்து வரணும். பவர் டூ ஃபேஸ் அது அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்காது. இந்த மாதிரி ஆத்மாக்களும் இருக்காங்க. சரிங்களா? மத்தபடி வீட்ல இருக்கிற ஆத்மாக்கள் அவங்களுக்கு கேட்கவே வேண்டாம். நிறைய பந்தனங்கள் இருக்கும். நிறைய கடமைகள் இருக்கிறதுனால பந்தனமும் ஜாஸ்தியா இருக்கும். சில வீட்ல எல்லாம் சென்டர் போகக்கூடாது, முரளி படிக்கக்கூடாது, மொத்த ஞானத்துக்கு எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தோம்னா பவர் டூ ஃபேஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் ஜாஸ்தியா இருக்கும். எதிர்கொள்ளும் சக்தி அவங்களுக்கு தான் ஜாஸ்தியா இருக்கும். நார்மலா ஈஸியா பந்தனமே இல்லாம போறவங்கள விட இவங்களுக்கு எதிர்கொள்ற சக்தியும் ஜாஸ்தியா இருக்கும். தைரியம் ஜாஸ்தியா இருக்கும். யோகாவும் பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா அது அவங்களுக்கே தெரியாது. ஸோ டெஸ்ட் பேப்பர் டைரக்டா வந்துடுச்சுன்னா பரவாயில்ல. சூட்சுமமா வந்தா இந்த பந்தனங்கள் இருக்கிறது தெரியாது. அலௌகீகமா. அதனால நம்ம எப்படி இருந்தாலும் சரி, பந்தனங்கள் நேரடியா இருந்தாலும் மறைமுகமாக இருந்தாலும் சரி, நாம யோகா பண்ணலாம். மனசுல இத திருப்பி சொல்ல போறோம். ஒரு 20 வாட்டி சொல்லி ஆத்மஸ்திதியை எழுப்ப போறோம். அப்படி ஆத்மஸ்திதியை எழுப்பி இத சொல்லும் பொழுதுதான் நமக்கு சக்தி இருக்கு. நான் பந்தனங்களை வென்ற ஆத்மா. என் துணைவன் சிவதந்தை மட்டுமே. சிவதந்தை எனது துணைவராக எனது அருகிலே இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தை ஆழ் மனசுல சொல்ல போறோம். ஆழ் மனசுல பதிய வைக்கும் பொழுது டெஸ்ட் பேப்பர் வரும்பொழுது நமக்கு அது யதார்த்தமாயிடும். நம்மளுக்கான வழி நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஆழ் மனசுக்கு தானவே தெரிஞ்சு இருக்கும். சரிங்களா? ஆத்மஸ்திதியிலே சந்தேகங்கள் இருந்தா எனக்கு தனிப்பட்ட முறையில மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா அது தெரியாம மற்ற எண்ணங்கள் எழுப்புறது அது சக்தி கொடுக்காது. இந்த எண்ணங்கள்லாம் நினைக்கும் பொழுது ஆத்மஸ்திதி ஏற்படும் தானா. அதே மாதிரி 5-10 மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி காலையில ஒரு 15 நிமிஷமாவது தனியா யோகா பண்ணிட்டு நம்ம அப்புறம் ஜாயின் பண்றது நல்லது. சரிங்களா? புதுசா வந்த ஆத்மாக்கள் ஆத்மஸ்திதியை பத்தின விளக்கம், அப்புறம் 3 நிலைகள், அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் நேத்து அனுப்பிச்சிருந்தோம் வீடியோவா. அத பாருங்க. இல்லைனாலும் தனிப்பட்ட முறையில மெசேஜ் பண்ணுங்க. நான் அது உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓம் சாந்தி. ரிலாக்ஸா உட்காந்துக்கங்க. ஆத்மாவாகிய நான் தற்பொழுது சாந்த ஸ்வரூபமாக இருக்கின்றேன்.
2.1 ஆத்மா மற்றும் பரமாத்மா அன்பான புள்ளிகள். எனது அன்பிலும் அன்பான சிவதந்தையை எனது மனக்கண்களால் பார்க்கின்றேன். ஆனந்தம் அடைகின்றேன். நான் இந்த ஸ்தூல உடலை விட்டு பறந்து செல்கின்றேன். சூட்சும உடலோடு அனைத்து பந்தனங்களையும் நிரந்தரமாக முடித்துவிட்டு பறந்து சென்று கொண்டிருக்கின்றேன். எனது சூட்சும உடலையும் விட்டு ஒளி புள்ளியாக இப்பிரபஞ்சத்தின் சக்தியிலும் சக்தி வாய்ந்த நட்சத்திரமாக பறந்து கொண்டிருக்கின்றேன். எனது அப்பாவை காண அழகான செம்பொன்னிற உலகிற்கு வந்துவிட்டேன். நான் அனைத்து பந்தனங்களையும் விட்டுவிட்டு சுதந்திரமான வண்ண நிற பட்டாம்பூச்சியைப் போல் பறந்து வந்துவிட்டேன். எனது ஈஸ்வரனைக் காண அனைத்து பந்தனங்களையும் வென்ற ஆத்மா நான். அனைத்து பந்தனங்களையும் வென்ற ஆத்மா நான். நான் பல கல்பங்களில் வெற்றி பெற்றிருக்கிறேன். தைரியத்தோடும் வைராக்கியத்தோடும் நிச்சய புத்தியோடு சங்கல்பங்களை உருவாக்கி அதனை திடமாக கடைபிடித்து பல கல்பங்கள் எனது பந்தனங்களை வென்றிருக்கிறேன். பந்தனங்களை வென்ற வெற்றி பெற்ற ஆத்மா நான். எனது துணைவரை மனக்கண்களில் பார்க்கின்றேன். ஒளி ஸ்வரூபம் மின்னிக் கொண்டிருக்கின்றார். அனைத்து உதவிகளையும் செய்துவிட்டு எதுவும் தெரியாததைப் போல் செல்லமான தந்தை பரந்தாமத்தில் எனக்கு காட்சி அளிக்கின்றார். நான் பந்தனமற்ற ஆத்மா.
தைரியசாலி ஆத்மா பந்தனங்களை வேரோடு அழித்துவிட்ட சுதந்திர ஆத்மா நான். அனைத்து ஸ்ரீமத் அதனை முழுமையாக கடைபிடிக்கக்கூடியவன் நான். கண்டிப்பாக என்னால் முழுமையாக அனைத்து ஸ்ரீமத்தையும் கடைபிடிக்க முடியும். எனது ஆழ் மனதில் பதிய வைக்கிறேன், நான் ஒருபொழுதும் பயம் வாய்ந்தவன், குழப்பம் வாய்ந்தவன் கிடையாது. தைரியசாலி மற்றும் பந்தனங்களை வென்ற ஆத்மா நான். தைரியசாலி மற்றும் பந்தனங்களை முழுமையாக முடித்துவிட்டு வெற்றி பெற்ற ரத்தினம் நான். ஆம் குழந்தையே, நீ எனது அன்பான செல்லமான வெற்றி ரத்தினமே. 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தை, எனது வெற்றி ரத்தினம் நீயே ஆவாய். ஸ்வர்க்கத்தின் ராஜா நீயே ஆவாய் என்று சிவதந்தை நிச்சய புத்தியோடு கூறுகின்றார். நான் பந்தனங்களை முடித்து வெற்றி பெற்ற ஆத்மா ஆவேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.